ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வானது நடக்க போகிறது. அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணமானது நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. சந்திர கிரகணம் தானே நடக்க போகிறது, இதுல என்ன முக்கியமான நிகழ்வு என்று பல பேருக்கு சந்தேகங்கள் உண்டாகலாம். இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தோன்றக்கூடிய ஒரு சந்திர கிரகணமே கிடையாது. அதாவது மிக மிக கொடூரம் வாய்ந்த, அதாவது அக்னி குழம்பாய் கிளம்பக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணமானது சிவப்பு நிறத்தில் தோன்றக்கூடிய ஒரு கிரகணமா கண்டிப்பா இருக்க போகிறது. சாதாரணமாக தோன்றக்கூடிய கிரகணமா இருந்தாலே பல்வேறு விதமான தாக்கங்கள், பல்வேறு விதமான விபரீதங்கள், பல்வேறு விதமான விளைவுகள் நிச்சயமா நம் வாழ்வில் ஏற்படுங்க. இந்த கிரகணமானது ஆக்ரோஷமாக பயங்கரமாக நடக்கக்கூடிய ஒரு கிரகணம் என்பதால் கண்டிப்பா இதனுடைய தாக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் அதாவது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மாற்றமாக கூட இருக்கலாம், ஒரு சில நேயர்களுக்கு நன்மைகளாக உண்டாகக்கூடிய மாற்றமாக இருக்கலாம். அந்த வகையில தான் இன்று உங்களுடைய ராசிக்கு என்னெல்லாம் நடக்க போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசி நேயர்களுக்கு சந்திர கிரகணத்துடைய தாக்கம் கண்டிப்பா எப்படிப்பட்ட ஒரு தாக்கமாக இருக்க போகிறது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். கும்ப ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணமானது எந்த நேரத்துல தோன்றி எந்த நேரத்துல முடிவடையுது, இதனுடைய தாக்கங்கள் என்னென்ன என்பதை நம்ம விரிவா பார்க்கலாம். அதாவது எப்படியெல்லாம் இந்த கிரகணம் தோன்றுகிறது என்பதை நம்ம விரிவா பார்க்கலாங்க. ஜோதிடத்துல கிரக பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கை எந்த அளவிற்கு முக்கியமா பார்க்கிறாங்களோ அதே போலதான் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தையும் வைத்து நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்று குறிப்பாக பார்க்கறாங்க. ஏன்னா ஜோதிடத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான உணர்வு பூர்வமான நிகழ்வாக மட்டும் நாங்க இருக்குங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை நாம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நம்ம நடந்து கொள்ளும்போது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை இதனால தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதத்துல தான் இந்த சந்திர கிரகணமானது ஆகஸ்ட் மாதத்தில் தோன்றுகிறது. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் ஏற்கனவே ஒரு முறை நடந்து முடிந்ததுங்க. இது 2வது முறை வரக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணமானது எப்படி தோன்றுகிறது என்று பார்க்கும் பொழுது 2வது முறை நடக்கக்கூடிய சந்திர கிரகணமாக இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி சந்திரனின் ஒளி பொருந்திய பௌர்ணமி நாளில் ஏற்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அதாவது சந்திர கிரகணம் 28ஆம் தேதி நடக்கிறது. பௌர்ணமி பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி, அதாவது முந்தைய நாளானது நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே எதிரும் புதிரமாக நடக்கும் பொழுது கண்டிப்பா இதனுடைய மாற்றமும் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரகண நேரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு இந்த கிரகணமானது தொடங்கி நண்பகல் 12:31 மணி வரை இந்த கிரகணமானது நீடிக்குள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகண நேரத்தில் கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே நீங்கள் கடைபிடிக்கலாம். இது இந்தியாவில் தெரியுமா என்று சந்தேகம் பல பேருக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இந்த அற்புதமான சந்திர கிரகணம் காலை நேரத்தில் தோன்றியுள்ளது. பகல் பொழுவதில் இது தோன்றுவதால் கிரகணம் இந்தியாவில் பார்ப்பது கொஞ்சம் சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் பின்பற்றக்கூடிய விஷயங்கள் சில விஷயம் இருக்கு, அது என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அதையுமே நீங்கள் செய்திடுங்க. அதாவது சூரிய கிரகணம் நடந்தாலும் சரி, சந்திர கிரகணம் நடந்தாலும் சரி, கிரகண நேரத்தில் எந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்தை செய்வது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கிரகண நேரத்தில் இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகழையும் சிவபுராணத்தையும் போன்ற நூல்களை படிப்பது மிக சிறப்பான பலனை பெற்று தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகண நாளில் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். இந்த கிரகணம் எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடிவடைவது என்ற தகவலை தெரிந்திருப்பீங்க. இதனை தொடர்ந்து இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் கண்டிப்பாக கும்பராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. கும்பராசினியர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணப்படைத்த நபராக கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த கிரகண தாக்கமானது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புரட்சியை ஏற்படுத்துமா,
ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்குமா என்று நீங்க காத்திருந்து இருந்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில உருவாகிறதா இல்லையா என்பதை நம்ம விரிவா தெரிந்து கொள்ளலாங்க. கும்பராசினியர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. முக்கியமா நிதிநிலை மேம்படக்கூடிய அற்புதமான சூழல் உங்களுக்கு இருக்கிறது. சோ நீங்க எதிர்பார்த்திருந்து காத்திருந்த அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ என்னவெல்லாம் உங்கள் வாழ்வில் நடக்க போகிறது என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு கண்டிப்பாக நீங்கள் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் யோசனைகளையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அனுபவத்தை வைத்தும் யோசனையை வைத்தும் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான பாதை நிச்சயமாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம், வாழ்க்கையில் முயற்சி, வாழ்க்கையில் நிறைய லாபம், இது அனைத்துமே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் ஒரு சில நேயர்களுக்கு உண்டாகலாம். பணியிடத்தில் அதே போல் உங்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கூட கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சலுகைகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்திற்காக நீங்கள் ரொம்ப நாளாக காத்து இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அற்புதங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்ற யோசனை கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ நடக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துடுச்சு. கண்டிப்பாக அதை தக்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா தொழிலில் புதிய பொறுப்புகளை ஏற்கவோ அல்லது லட்சிய இலக்குகளை நிர்ணயிக்கவோ இது சாதகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்திடுங்க. ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நேரம் என்பதால் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாங்க. மாணவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனை இந்த நேரத்தில் உங்களுக்கான வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மாணவர்கள் இப்படி செயல்படுங்க. வெளிநாட்டு திட்டங்கள் தொடர்பாக வாய்ப்புகளும் ஒரு சில நேயர்களுக்கு உருவாகலாம். கடந்த காலத்தில் நீங்க எடுத்த புத்திசாலித்தனமான முடிவுகளால் உங்களுக்கு நிதிநிலை மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பெரிய பொருளை வாங்குவது குறித்தும் கூட நீங்க இந்த நேரத்தில் திட்டமிடலாம். ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைந்திருக்கு. இந்த கிரகண தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவை பாதிப்பை ஏற்படுத்தலை. ஸோ எல்லா விஷயமே உங்களுக்கு நல்ல விஷயமா நல்ல மாற்றமாக மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தை உங்களுக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்தி செயல்படுங்க. இந்த நேரம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக நினைத்து மகிழ்ச்சியாக வாழ்வது தான் உங்களுக்கு முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் கும்பராசினியர்களுக்கு என்ன நடந்திருக்கு என்பதை விரிவாக பார்த்துருப்பீங்க. மேலும் இது போன்ற புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.